அது வந்து கவர்மெண்ட் ஆர்டர், அதனால் வந்து நாங்கள் தாரை பூசிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக மக்களை பிரதமர் மோடி போய் ஜப்பானுக்கு வித்திருக்காரு. அனைத்து மக்களுக்கும் பயன்படக்கூடிய சாலை அல்ல இது. மக்களுக்காக திட்டம் கிடையாது, நாடை விற்கிறதுக்காக முழுமையாக ஒரு திட்டம் போட்டு நாடை வித்துட்டு இருக்காங்க. மண்ணை அழித்து மலையை அழித்து அதன் மேல கட்டப்பட்ட சாலைக்கு விற்கிறான் பேரு பசுமை சாலை திட்டம். வேகம் லாபவெறி கொண்ட இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் வேகமாக முந்தி செல்ல நினைக்கிறோம். அதற்கு நாம் 2 வழிச்சாலைகள் 4 வழிச்சாலைகள் என்று தொடர்ந்து அடுக்கிக் கொண்டே இருக்கிறோம். விளைவு விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதும் வனப்பகுதிகள் அழிக்கப்படுவதும் தான் இதில் நிகழ்கின்றன. லாபம் யாருக்கு லாபம்? இதனால் மக்களுக்கு லாபமா? விவசாய நிலங்களை விட்டுக் கொடுக்கிற விவசாயிகளுக்கு லாபமா? வனங்கள் அழிவதை வேடிக்கை பார்க்கிற உயிர்களுக்கு லாபமா? யாருக்கு லாபம்? இந்த ஒரு வருஷத்தில் மாவட்ட நிர்வாகம் சரியாக இந்த கிரிவலப்பாதையில் இருக்கின்ற மரங்களை பராமரிப்பதற்கான சரியான வேலைகள் எடுக்காதனாலையும், இந்த பொதுப்பணித்துறை இங்கே இந்த 65 கோடி ரூபாயில் இந்த பணியை செய்கின்ற பேரில் கிரிவலப்பாதையில் இருக்கும் அத்தனை மரங்களுக்கும் தொந்தரவு கொடுத்ததுனாலையும் கிட்டத்தட்ட 80 மரங்கள் கிரிவலப்பாதை முழுவதும் பட்டுப்போன நிலையில் இருக்கின்றது. அந்த மரத்துக்கு மேலே நடக்கும் போது புதக்கண்டு சன்னைக்கு பசங்களுக்கு இங்கே மரம் இருக்கு. மரம் இருந்த மரத்தை ஆசிட் ஊற்றிட்டு மேலே இது போட்டான். தோண்டினப்ப புளிய மரத்துக்கு தண்டு. இது ஒவ்வொரு திட்டமும் அரசாங்கம் சார்பில் செயல்படுத்தப்படுகிற பொழுது நாம் கேட்க வேண்டிய கேள்விகள். 277 கிலோமீட்டர் செல்லும் இந்த பசுமை வழிச்சாலையின் பயணத்தில் தாம்பரம், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி அடுத்த சேலம், அரியானூர் வரை செல்கிறது. போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக இன்று அரசாங்கம் சார்பில் இந்த சாலை அமைவதற்கான காரணமும் சொல்லப்படுகின்றன. இந்த சாலை சேலத்தில் விமான நிலையம் அமைக்கப்படுகிறது. என்ன காரணம் தெரியவில்லை. சேலத்தில் இருக்கிற உருக்காலை தனியார் வசம் போகிறது. என்ன காரணம் என்பது தெரியவில்லை. துறைமுகத்துக்கு இந்த சாலை போடப்படுகிறது. என்ன காரணம் என்று தெரியவில்லை. இவை அனைத்தையும் முடிச்சு போட்டு பார்த்தால் சேலத்தில் இருக்கிற கஞ்சமலைக்கு இந்த பசுமொழி சாலையில் குறுக்கிய சாலைகள் இல்லாமல் தான் வரைபடம் இருக்கிறது. ஆனால் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு இடையில் 2 சாலைகள் பிரிகிறது. அதே நேரத்தில் திருவண்ணாமலைக்கு முன்பாக இடதுபுறம் சேத்துப்பட்டுக்கு அருகில் ஒரு வனம், நம்பேடு வனம், அந்த வனத்துக்கு சாலை செல்கிறது. கங்கா சோடாமணி. திருவண்ணாமலையை நோக்கி ஒரு வனம், கவித்தி வேடியப்பன் மலை இருக்கிறது. அந்த பக்கம் ஒரு வழி போகுது. அந்த வழி எதற்காக? வெட்டப்படும் மரங்களுக்கு பதிலாக புதிய மரங்கள் நடப்படும் என்றும், பிடுங்கப்படும் நிலங்களுக்கு பதிலாக பணமோ வேறு பகுதியில் அதற்கேற்ற நிலமோ தரப்படும் என்று முதல்வர் தெரிவிக்கிறார். இதில் அரசாங்கமே கணக்கில் காட்டிக் கொண்டு வெட்டுவது ஒரு பக்கம் என்றால், இன்னொரு பக்கம் பொதுமக்களின் கண்ணில் மண்ணை தூவிவிட்டு மரங்களை தார் ஊற்றி வளர்த்து கொண்டிருக்கின்றன. எதற்காக? வேர்லேருந்தே பூசியிருக்காங்க. வேர் தரையில் மண்ணில் தெரிகிற வேர்லேருந்தே மேல் பக்கம் வரையிலும் பூசியிருக்காங்க. 1 மீட்டர் உயரத்துக்கு அந்த தார் பூசப்படும். அதாவது தாரில் கரைசனை கலந்து அதில் பூச்சி மரத்தையும் கலந்து 3த்தையும் வச்சு கொதிக்க வச்சு வேறு ஒரு மரங்களின் அடிபாகங்களில் ஊற்றி விட்டோம்னா அதில் இருக்கிற பூச்சிகள் வண்டுகள் எல்லாம் தானாக செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிபுட்சாலித்தனமான ஒரு அறிவுரை சொன்ன அடிப்படையில் கிட்டத்தட்ட 300 சொச்சம் மரங்களில் கொதிக்கின்ற தாரை வேரில் கிட்டத்தட்ட 1 மீட்டர் உயரத்துக்கு எல்லா மரங்களின் அடிபாகத்திலும் வேர்களில் ஊற்றி கிட்டத்தட்ட அந்த 385 மரங்களும் பட்டு போகின்ற ஒரு மோசமான வேலையை மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் செய்திருக்கிறது. பொதுமக்களிடம் ஆசை வார்த்தைகள் காட்டி 8 வழிச்சாலைகளுக்கு அருகில் நிலங்கள் இருந்தால் ரியல் எஸ்டேட் வணிகம் கொடிகட்டி பறக்கும் என்று ஒரு வாதமும்,
ஆசை வார்த்தைகளும் உண்மைதானா? இதை தெளிவாக புரிய வைப்பதற்காக திருவண்ணாமலையில் விவசாயிகளுடன் கலந்துரையாடலும் நடைபெற்றது. ஆண்களும் பெண்களுமாய் விவசாயிகளாய் ஒன்றிணைந்த இந்த கூட்டத்தில் இதற்கு முன்னர் பெங்களூருவில் 8 வழிச்சாலை அமைக்கப்பட்டதிலிருந்து அதற்கு அருகில் உள்ள விவசாயிகள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து உள்ளடக்கப்பட்டன. மீண்டும் மக்களிடம் இதே கேள்விகள் தான். எதற்காக இந்த திட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கார் விற்று தான் இதுக்கு டோல் பணம் கட்டணும். 3,000 ரூபாயிலிருந்து 7 ரூபாய் கிலோமீட்டருக்கு சார்ஜ் பண்ண போகிறாங்க. இப்போ 1 ரூபாய் இருக்கிறத. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, 2 பக்கம் ரியல் எஸ்டேட்டுக்கு வந்து ரொம்ப பெரிய லாபம் வரும்ன்ட்டு மக்கள் அப்படியே ஆன்ட்டு பார்த்துட்டு இருக்காங்க. 2 பக்கம் வேலி போட்டு மக்கள் நடக்கக்கூட முடியாது இந்த ரோட்டில். நிலத்துக்கு எடுத்தவன் நிலத்துக்காக கொஞ்சம் ஒரு 2 பைசா கிடைக்கும். ஆனால் 2 பக்கம் இருக்கு பாருங்க நிலம், அவன் கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடுவான். ஏன்னா 30-40 கிலோமீட்டருக்கு என்ட்ரியே இல்லை. யாரும் நடக்க முடியாது ரோட்டில். நீங்கள் ரோடுக்குள்ளே வர முடியாது, கிராம பகுதியில் உள்ளே போக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ரொம்ப தெளிவாக ஜப்பானுக்காக, ஜப்பான் இண்டஸ்ட்ரியல் பாலிசிக்காக, அவங்க வந்து இங்கே ஃபேக்ட்ரிகள் உருவாக்குறதுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு. மோடி அரசு வந்து புல்லட் ட்ரெயின் கிஃப்டாக வாங்கிட்டு தமிழ்நாடை வித்துருச்சு. இதுதான் மூலமே இதுக்கு. அப்சல்யூட்லி தமிழக மக்களை பிரதமர் மோடி போய் ஜப்பானுக்கு வித்துருக்காரு. இந்த மாதிரி பல நாட்டுக்கு வித்துருக்காரு. ஜைகான்ட் ஒரு ஜப்பான் இன்டர்நேஷனல் கார்பரேஷன் ஏஜென்சின்னு இருக்கு. அது இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் போட்டுட்டு இருக்கு. நியூஸ் பேப்பர்ல வந்துருச்சு. அது டீலும் சைன் பண்ணிட்டாரு. அங்கே குஜராத்துக்கு புல்லட் ட்ரெயின் கிஃப்டாக கொடுத்துருக்காரு. இங்கே தமிழ்நாடு அந்த பக்கம் ஜப்பானுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. ஜப்பான் புல்லட் ட்ரெயின் கொடுத்துட்டு தமிழ்நாடே வாங்கிருச்சு வேலைக்கு. பொன்னேரியில் ஸ்மார்ட் சிட்டி வரப்போகுது. அந்த ஸ்மார்ட் சிட்டியை கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த திட்டங்கள். எனவே இந்த திட்டம் பன்னாட்டு கம்பெனியினுடைய அந்த அகோர பசிக்காக எங்கள் மண்ணின் வளங்களை இழக்க நாங்கள் தயாராக இல்லை. நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, கர்நாடகாவில் பெங்களூர் டு மைசூர் இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ்வே வந்திருக்கு. 4 வழி சாலை தான், ஆனால் நைஸ் எக்ஸ்பிரஸ்வே அதுக்கு பேர். அங்கே நடக்கிற கூத்தை பார்த்துட்டிங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் கனவு, வளர்ச்சி கனவெல்லாம் மறந்துடுவீங்க. ஏன்னா இது வாய்ப்பே இல்லை. சில 1 லட்சம் பேர் லாபம் அடைய போகிறதில்ல, சீக்கிரமாக போக போகிறோம், அவ்வளோதான். சீக்கிரமாக போய் சென்னையில் என்ன கிளிக்க போகிறாங்க தெரியாது. ஆனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறதுக்காக இது ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. இருக்கிற விவசாய நிலம், இருக்கிற வேலை வாய்ப்பை பிடுங்கி எடுத்து போட்டு என்ன லாபம் வரப்போகுது? அந்த பட்டியலை நான் கேட்க போகிறோம், மக்களை கேட்க வைக்க போகிறோம். அது கேட்டாவே போதுமானதுன்னு நினைக்கிறேன். விவசாயத்தை அழித்துவிட்டு, விவசாயங்களினுடைய நிலத்தை அழித்துவிட்டு, கிணறு நிலங்களை அழித்துவிட்டு இந்த திட்டம் தேவையில்லை. இந்த திட்டத்தின் பலனை அனுபவிக்கப் போவது யார்? மக்கள் நலனில் அக்கறை காட்டிக் கொள்வதாக நாடகம் ஆடுகிற அரசாங்கத்தின் முகமூடிகளை அறிந்து கொள்ள நீங்கள் கொஞ்சம் மெனக்கட வேண்டும். மோடியின் புல்லட் ரயில் கனவுக்கு பின்னால் இந்த 8 வழிச்சாலை அமைக்கப்படுகிறதா? இந்த ஆவணப்படத்தின் ஒரு பகுதியாக மரங்களை அழித்தொழிப்பதை மட்டுமே பார்த்திருக்கிறோம். இந்த போராட்டங்கள் இத்தோடு முடிந்துவிடப் போவதில்லை. அரசாங்கத்தின் சார்பில் அரங்கேறுகிற ஒவ்வொரு நாடகங்களையும் மக்கள் அதை கண்டுணர்ந்து தோல் உரிப்பதையும் ஒவ்வொன்றாக பார்க்க போகிறோம்.